ராஜஸ்தானில் 4ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பள்ளியில் உணவருந்தும் போது இருமுறை மாரடைப்பு ஏற்பட்டதால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைங்கள்ல திடீர் மாரடைப்பு நம்ம என்னென்ன பேரண்ட்ஸா தெரிஞ்சுக்கணும். பொதுவான காரணம் என்னன்னா, நம்ம கண்டுபிடிக்காத தெரியாம குழந்தைக்குள்ள இருக்க சில ஹார்ட் கண்டிஷன்ஸ்க்கு அது ஜெனட்டிக்காவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர்ட்ராபிக் ஒப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி HOCM, இருதயமே வளர்ந்துடுறது. இருதயத்துக்கு போற அந்த ரத்த குழாங்க இருக்குல்ல, அது வேற வேற பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல ரொம்ப சின்னதா இருக்கலாம். நம்ம இருதயம் ஒரு ரிதமோட லப்டப்னு அடிக்குது இல்லைங்க, அது எலக்ட்ரிசிட்டி ஒரு பாயிண்ட்ல இருந்து இருதயத்துக்கு ஃபுல்லா போறதுனால அந்த எலக்ட்ரிசிட்டி பரவறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த குழந்தையோட ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ரீசெண்டா வைரல் ஃபீவர் இருந்திருக்கு. அண்ட் இந்த வைரல் ஃபீவரால அவங்க டீஹைட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பாரான மாரடைப்பு வந்திருக்கலாம்ன்றதுதான் நான் நினைக்கிறேன். உடனே என்ன டாக்டர் நீங்க கோவிட் வேக்சின் பத்தி சொல்லவே மாட்டேன்றீங்கன்னு நீங்க எல்லாம் கேட்பீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த கோவிட் வேக்சின் வந்து mRNA வேக்சின்ல தாங்க, அது அமெரிக்காலையும் யூரோப்லயும் தாங்க போட்டுட்டு இருக்காங்க. இந்தியால நம்ம போட்ட கோவிட் வேக்சின்ல மயோகார்டைட்டிஸே இல்லைங்க. அண்ட் mRNA வேக்சின்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் கோவிட் இன்ஃபெக்ஷன் அந்த குழந்தைக்கு வந்தா மயோகார்டைட்டிஸோட ரிஸ்க் வேக்சினை விட 8 ல இருந்து 12 மடங்கு அதிகம். அண்ட் ரிசர்ச் படி மயோகார்டைட்டிஸ் கோவிட் வேக்சினுக்கு அப்புறம் வரது ஃபர்ஸ்ட் 4 ல இருந்து 8 நாளுக்குள்ள வந்துரும். அண்ட் இந்த ஏஜ் குரூப் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா சரியாயிருது. சோ நம்ம இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த குழந்தையாவது விளையாடும் போது ரொம்ப டயர்ட் ஆயிருது, இல்ல ரொம்ப மூச்சு வாங்குது, அவங்களுக்கு சடனா மயக்கம் வந்துருது, சின்கோப்பல் அட்டாக்ஸ்னு சொல்லுவோம். அவங்க ஃபேமிலியில எதிர்பார்க்காத இருதய நோயால மரணம் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கிரீனிங்க்கு ECGயும் எக்கோகார்டியோகிராமும் பண்ணிடுறது நல்லது. இருக்கிறதுலயே முக்கியமான பாயிண்ட், ஸ்கூல்ஸ் வந்து இதுக்காக அவங்கள தானே தயாரிச்சுக்கணுங்க. டீச்சர்ஸ், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே CPR எப்படி கரெக்டா கொடுக்கிறதுன்னு தெரியணும். அண்ட் ஸ்கூல்ல 3 நிமிஷத்துக்குள்ள அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கறோம்ல, டீஃபிபிரிலேட்டர்னு சொல்லுவோம், அது குழந்தைங்களுக்கு ஆக்சஸபிளா இருக்கணும். அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணவும் ஆளுங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அதை விட முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை ஸ்கூல்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க.